ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழயன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிரைவிங் லைசன்ஸ் எல்எல்ஆர் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணி எடுத்துக்கலான்ட்டு பார்க்கலாம். நமக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிரைவிங் லைசன்ஸ் எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, டிரைவிங் லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகணும்னு தேவையில்லை. ஆன்லைன்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபீஸ் இருக்குது. எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறதுக்கு 220 பே பண்ணணும். அதுக்கப்புறம் 4 வீலர் லைசன்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 350 பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2 வீலர் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கும் அதான் எல்எல்ஆருக்கு ஒரு 220 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது அட்ரஸ் கரெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்தால் அதுக்கு ஒரு 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் மொபைல்லே இல்லை லேப்டாப்லேயே ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாரிவாகன்னு டைப் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கு கூட நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் அட்டாச் பண்ணி தரேன். அதில் போயிட்டு இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போங்க. பாரிவாகன் சேவா அண்ட் சாரதி பாரிவாகன் லாகின் அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு லேர்னர்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும், இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. ஒன் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்ளை ஃபார் லேர்னர் லைசன்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபாலோயிங் ஆர் த ஸ்டேஜஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் அப்ளையிங் லேர்னர் லைசன்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. செகண்ட் ஸ்டெப்பு அப்லோட் டாக்குமெண்ட்ஸு, உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு, ஃபோட்டோ, சிக்னேச்சர்ஸ் அந்த மாதிரி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை த பேமெண்ட் ஸ்டேட்டஸு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பேமெண்ட் ஸ்லிப்பை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்எல்ஆர் ஸ்லாட்ஸ் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் கண்டினியூ கொடுத்துட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஜென்ரல் கேட்டகரியா, ஃபாரினர்ஸா, டிப்ளமேட்ஸா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் ஜென்ரல் கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் டோஸ் நாட் ஹோல்டு எனி டிரைவிங் லேர்னர் லைசன்ஸ் இஷ்யூடு இன் இந்தியா. இது வரைக்கும் உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லை அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி இருக்குன்னா ரெனியூவல் பண்ணுறதுக்குன்னா கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் சப்மிட் வியா ஆதார் அத்தென்டிகேஷன். நீங்கள் ஆக்சுவலாக இந்த ஆதார் அத்தென்டிகேஷனோட பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆதார்லேருந்தே ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டில் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் இதை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக சப்மிட் வித்தவுட் ஆதார் அத்தென்டிகேஷன் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு டெமோ காட்டுறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு மொபைல் நம்பர் கொடுக்கணும். நீங்கள் ஆதார் அத்தென்டிகேஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துக்கும். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபியை கொடுத்துருங்க. ஓடிபி கொடுத்தோடனே உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கேப்சா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்சாவை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக்ஸ் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஐ ஹெர்பை டிக்ளேர் தட் ஐ ஹேவ் நோ அப்ஜெக்ஷன் அண்ட் ப்ரொவைட் மை கன்சென்ட் ஃபார் த யூஸ் ஆஃப் மை மொபைல் நம்பர் டு ஃபினிஷ் த ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ் ஆஃப் ஸ்டேட் சர்வீஸ் சென்டர் அப்ளிகேஷன். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி கொடுத்துருங்க. ஓடிபி கொடுத்தோடனே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்மளோட அட்ரஸ் இப்போ ஆதார் அத்தென்டிகேஷன் கொடுத்தோன்னா நம்ம டீட்டெயில்ஸ்லாம் அதுவே எடுத்துக்கும். நம்ம இப்போ மொபைல் நம்பர் கொடுத்ததுனால அட்ரஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி வரும். இதில் உங்களோட பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, உங்களோட இனிஷியல், லாஸ்ட் நேமில் உங்களோட இனிஷியல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரிலேஷனில் ஃபாதரா இல்லை ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஃபாதர் நான் மென்ஷன் பண்ணிங்கன்னா இங்கே இதில் ஃபுல் நேம் அஸ் பர் த ரெக்கார்ட்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பர்த்து. டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணோன்னே ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பிளேஸ் ஆஃப் பர்த்து எங்கே பிறந்தீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி ஆஃப் பர்த்து, குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளட் குரூப் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தெரியலன்னா இன்னும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு லேண்ட்லைன் நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் மேண்டன்ட்ரி கிடையாது, அது கம்பல்சரி ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ட் மொபைல் நம்பர் வந்துடும். எமர்ஜென்சி மொபைல் நம்பர் ஏதாவது ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருந்தால் அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து அதுவும் மேண்டன்ட்ரி கிடையாது, உங்களுக்கு தேவைன்னா ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கா. நெக்ஸ்ட்டு வந்து வில்லேஜ், எந்த வில்லேஜோ அந்த வில்லேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பின்கோடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டியூரேஷன் ஆஃப் ஸ்டே அட் ப்ரெசென்ட் அட்ரஸ், இது இப்போ உங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸ் இல்லாமல் ப்ரெசென்ட்டாக நீங்கள் வேறு ஏதாவது லொக்கேஷனில் இருக்கீங்க சப்போஸ் அப்படின்னா, அது எத்தனை வருஷமாக இருக்கீங்க, எத்தனை மந்த்ஸாக இருக்கீங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது கூட மேண்டன்ட்ரி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசென்ட் அட்ரஸை இதில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை பெர்மனெண்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸும் சேம்னா இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெஹிக்கிள்னால் நீங்கள் எந்தெந்த வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி லைசன்ஸ் எடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 வீலர், 4 வீலர் அந்த மாதிரி. மோட்டார் சைக்கிள் வித்தவுட் கியரு, மோட்டார் சைக்கிள் வித்து கியரு, லைட் மோட்டார் வெஹிக்கிளு, அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக்கர் ஃபார் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். இது வந்து இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்ம் வேணும்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் அட்டாச் பண்ணி தரேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ எம் வில்லிங் டு டொனேட் மை ஆர்கான்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்டல் டெத். இது வந்துட்டு இன்கேஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு அந்த டைமில் ஏதாவது ஆகுதுன்னா உங்களோட ஆர்கான்ஸ் டொனேட் பண்ண போகிறீங்களா, எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கேப்சாவை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சா கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேட்சுக்கு ஓப்பன் ஆகும். கிளாஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட். நீங்கள் என்னென்ன வண்டிக்குன்னு சொல்லிவிட்டு செலக்ட் பண்ணீங்க இல்லையா, செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணது எல்லாமே இதில் வந்துடும். அது பண்ணதுக்கப்புறம் கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லுது. 1 செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிவிட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணோம். Do you suffer from epilepsy or from sudden attacks of loss of consciousness of giddiness from any case? இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. நோ. Are you able to distinction with each eye? எஸ். கண் பார்வை வந்து நல்லா தெரியும். Have you lost either hand or foot? Are you suffering from any defects from muscular control or muscular power of either arm or leg? நோ கொடுத்துக்கோங்க. ஃபிட்னஸ் ஃபார்ம் மாதிரி கேட்குது, அதெல்லாம் கரெக்டாக படித்து பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. டூ யூ சஃபர் ஃப்ரம் ஹைட் பிளைண்ட்னஸ் நைட் பிளைண்ட்னஸ்? ஓகே, அதுவும் எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. ஆர் யூ ஸோ டெஃபஸ் டு பி அன்ஏபிள் டு ஹியர்? காது கேட்குமா கேட்காதான்னு கேட்டிருக்காங்க. காது கேட்கும், நோ கொடுத்துக்கோங்க. டூ யூ சஃபர் ஃப்ரம் எனி அதர் டிசீஸ் ஆர் டிசபிலிட்டி லைக்லி டு கேஸ் யுவர் டிரைவிங் ஆஃப் எ மோட்டார் வெஹிக்கிள் டு பி எ சோர்ஸ் ஆஃப் டேஞ்சர் டு த பப்ளிக்? இஃப் ஸோ கிவ் டீட்டெயில்ஸ். நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். செல்ஃப் டிக்ளரேஷன் அஸ் டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ ஃபில் பண்ணிட்டோமா, இப்போ வந்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு ஓப்பன் ஆகும். Congratulations, your application has been submitted successfully. Kindly note your application reference number displayed on screen for future reference. You would also be receiving the
reference number through SMS on your mobile. Applicant visit the RTO or RLA office. நம்ம இந்த எல்எல்ஆர் எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகண்ட் அட்ரஸும் ஆர்டிஓ லொக்கேஷனும் இதில் வந்துடுது பாருங்கள். பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் கார்டை வந்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அக்னாலஜ்மெண்ட் கார்டு இந்த மாதிரி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு, அப்ளிகேஷன் டேட்டு, பிளட் குரூப்பு, அப்ளிகேட் ஜெண்டரு, உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்வெஸ்ட்டை நம்ம எதுக்காக கொடுத்துருக்கோம், இஷ்யூ ஆஃப் நியூ எல்எல் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் என்னென்ன நம்ம வெஹிக்கிள் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்துடும். டாக்குமெண்ட்ரி ஆஃப் ப்ரூஃப் ரெக்யூர்டு, ஏஜ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஏஜ் ப்ரூஃபுக்கு ஓட்டர் ஐடி இல்லை ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃபுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எனி ரெஃபரன்ஸ் விசிட், வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணால் இந்த நம்ம லிங்க்கில் போய்ட்டு ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு முடித்தோடனே உங்களோட மொபைலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு என்ன வண்டி செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு உள்ளே போகணும். போயிட்டு பேமெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே போய்ட்டு என்ட்ரு ஆன உடனே இந்த டீட்டெயில்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ, அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் ஸ்லிப், அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃப்ரீ ஃபில்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இது எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்களா, இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸு, ப்ரொசீட் கொடுத்து போங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுங்க. ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு எதாவது செலக்ட் பண்ணி ஏஜ் ப்ரூஃபுக்கு என்ன எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி, அப்புறம் பாஸ்போர்ட்டு, பெர்த் சர்டிஃபிகேட்டு, அஃபிடவிட் ஃபார் நோட்ரி வித் கமிஷனர்ஸ், அந்த அட்வொகேட் அவங்ககிட்ட அஃபிடவிட் வாங்கி அப்லோட் பண்ணலாம். சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்மக்கிட்ட எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் இருக்கும், அதவே வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் டாக்குமெண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களோட சர்டிஃபிகேட்டில் வந்து சர்டிஃபிகேட் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும், அந்த சர்டிஃபிகேட் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இஷ்யூடு பை வந்து அதில் கீழே இருக்கும் பாருங்கள், ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இஷ்யூயிங் டேட் போட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் ஸ்கேன் ஆல் ரெக்யூர்ட் பேஜஸ் ஆஃப் எவ்ரி ப்ரூஃப் இன் சிங்கிள் பிடிஎஃப் அண்ட் அப்லோட் ஆல் டாக்குமெண்ட்ஸ் லிஸ்டட் இன் த அபோவ் டாக்குமெண்ட் ஷுட் பி அப்லோடட் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங். கரெக்டாக ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம என்ன ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணணுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அலௌடு ஃபைல்ஸ் டைப்ஸ் ஜேபிஜி, பிடிஎஃப் அண்டு மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜியாக இருக்கலாம், பிடிஎஃபாக இருக்கலாம், ஜேபிஇஜியாக இருக்கலாம். இந்த மாதிரி காப்பி பண்ணி 500க்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுக்கணும். அப்லோட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகும். நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் ஆப்ஷன் போகும். ஃபீஸ் பேமெண்ட் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு அட்ரஸ் ப்ரூஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ப்ரூஃப் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அதில் டாக்குமெண்ட் நம்பரு, இஷ்யூடு பை யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இஷ்யூ டேட்டு, காண்டாக்ட் நம்பர் இதெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆதார் அத்தன்டிகேஷன் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்காது. நான் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு போனதுனால இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது. போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி முடித்த உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பேமெண்ட் மோடுக்கு போவோம். பேமெண்ட்டில் போயிட்டு ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். டெபிட் கார்டில் பே பண்ணலாம், இல்லை யூபிஐயில் பே பண்ணலாம். என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸ் பே பண்ணி முடித்த உடனே அடுத்ததாக லாகின் உள்ளே பண்ணி போகும்போது உங்களுக்கு ஸ்லாட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன டேட்டு வந்து அவைலபிலிட்டி அதில் காட்டும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுட்டு அந்த டேட்டில் ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு வெஹிக்கிளை ஓட்டி காட்டிட்டு உங்களோட லைசன்ஸை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி காத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதை தமிழில் படித்து பார்த்து எஸ் ஆர் நோவான்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எபிலெப்சி அல்லது திடீரென சுயநினைவு இழப்பு அல்லது தலை சுற்றல் ஏதேனும் காரணத்தால் ஏற்படுகிறதா? ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை. ஒவ்வொரு கண்ணாலும் உங்களால் வேறுபடுத்தி பார்க்க முடிகிறதா? ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை. இது வந்து ஆம் தான் கொடுக்கணும், ஆம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கை அல்லது காலை இழந்து விட்டீர்களா? அல்லது கை அல்லது காலின் தசை கட்டுப்பாடு அல்லது தசை சக்தியில் ஏதேனும் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா? இல்லை கொடுத்துக்கோங்க. நீங்கள் இரவு குருட்டுத்தன்மையால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா? இல்லை கொடுத்துக்கோங்க. நீங்கள் சாதாரண ஒலி சிக்னலை கேட்க முடியாத அளவுக்கு காது கேளாதவரா? மேலும் கேட்கும் கருவியுடன் அல்லது இல்லாமல் இலகுரக மோட்டார் வாகனத்தை ஓட்டுவதற்கான விண்ணப்பமாக இருந்தால். இது வந்து சாதாரணமாக கேட்க முடியாத அளவுக்கு காது கேளாதவராக இருக்காங்களான்னு போட்டிருக்கு. நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் மோட்டார் வாகனம் ஓட்டுவது பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வேறு ஏதேனும் நோய் அல்லது இயலாமையால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா? இல்லை கொடுத்துக்கோங்க. இதுதான் அந்த கொஸ்டின்ஸோட வந்துட்டு மீனிங்கு. உங்களுக்காக ஈஸியாக இருக்கணும், நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டியிருக்கேன். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.